உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, என்ன எந்திரி. ஒண்ணு இல்ல மித்ரா, பார்த்து விளையாட மாட்டியா? விளையாட்டுனா அடிப்படதான் செய்யும். அதுக்கு என்ன பண்றது? ரொம்ப அடிபட்டுச்சா? இல்ல பரவாயில்லங்க. அடி ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. அடி ஒண்ணும் பெருசா இல்லங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ பாரதி. ரொம்ப வலிக்குதா? மருந்து போட்டா இந்த காயம் ஆறிடும். ஆனா இதுக்கப்புறம் வரப்போற காயத்துக்கு உன்கிட்ட மருந்து இருக்கா? அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு பாரதி. அம்மா, அவங்க சொல்லல, நான் தான் கண்டுபிடிச்சேன். ஒரு பொண்ணு விட்டு கொடுக்காத ஒரே உறவு புருஷன் மட்டும்தான். நீ எப்படி இப்படி இருக்க பாரதி? சரி, போனா போகுதுன்னு எங்கேயோ ஒரு மூலையில நம்ம கண்ணுக்கு தெரியாம காதுக்கு கேட்காம நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி உன் கண்ணு முன்னாலேயே இன்னொருத்திய உன் புருஷன் கல்யாணம் பண்ண போறத பாத்துக்கிட்டு எப்படி உன்னால சும்மா இருக்க முடியுது? சீதா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. உடனே போய் கல்யாணத்தை நிறுத்துவோம், வா. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. இது அவர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அம்மாடி, உன்னோட சேர்த்து 3 உசுரை விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ண போறான். அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இருக்க நீ. இங்க பாரு, உனக்கா இல்லைனாலும் உன் குழந்தைகளுக்காவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் பாரதி. இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அவர் செத்துருவாருங்க. அவருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சா அதனால அவர் உயிருக்கே ஆபத்து. உயிர்? என்ன பாரதி சொல்ற? ஆமாமா, அவருக்கு மெமரி எரேஸ் ஆபரேஷன் நடந்திருக்குமா. அவருக்கு மறந்த விஷயம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா அது அவர் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. இப்ப நாம போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அவருக்கு நான் யாருன்னு தெரிய வரும், குழந்தைங்க யாருன்னு தெரிய வரும். அது அவர் உயிரையே எடுத்துரும். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத பாரதி. உன் புருஷன் செத்துருவான்னு யோசிக்கிற நீ உன் வாழ்க்கையும் உன் குழந்தைங்க வாழ்க்கையும் என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டியா? வாழ்க்கைய வாழ்றதுக்கு உயிர் வேணுமே. எனக்கு அவர் என் கூட இருக்கிறத விட அவர் உயிரோட இருக்கிறது தான் முக்கியம். அதுக்காக அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறத கண்டுக்காம விட சொல்றியா? என்ன பொண்ணு? வேற வழி இல்லைங்க. இப்போதைக்கு இதான் ஒரே வழி. அது மட்டும்தான் வழி. சிக்கலை கொடுக்கிற ஆண்டவன் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவையும் கொடுப்பான் பாரதி. ஆனா அது நடக்கிற வரைக்கும் நம்மள சுத்தி எதுவும் தப்பா நடக்காத மாதிரி பாத்துக்கணும். இங்க பாரு பாரதி, இன்னைக்கு வேணும்னா உன் புருஷனுக்கு உண்மை தெரிஞ்சா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனா நாளைக்கு அவனுக்கு எல்லாம் தெரிய வரும்போது அவன் பொண்டாட்டியா நீ இருக்கணும். ஆனா இன்னொருத்தி அங்க இருந்தானா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். அவருக்கு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நானும் போனா போகுதுன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை பழைய ஆதியா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டு
தோத்து போய் தான் நான் விட்டுட்டேன். அதுவும் இல்லாம அவர் என் கூட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. நான் போய் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா அவர் என்ன சுத்தமா மறந்துட்டு போயிருக்காருமா. என் மேல வச்ச அன்பையும் என் குழந்தைங்களுக்கு கொடுத்த பாசத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிருக்காரு. அவரை போய் நான் திருப்பி என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வருவேன். பாரதி, உன் வலியும் வேதனையும் எனக்கு புரியுது பாரதி. வாழ்க்கையில சில நேரம் மதிப்பு தெரியாத விஷயத்த மதிக்காம தொலைச்சிருவோம். ஒரு நாள் திடீர்னு அதோட மதிப்பு தெரிய வரும்போது ஐயோ தொலைச்சிட்டோமேன்னு அப்ப துடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. தொலைச்சது நான் இல்லைங்க, தொலைஞ்சதுதான் நான். அப்படி தேடி வரதா இருந்தா என்ன தொலைச்ச அவர்தான் என்ன தேடி வரணும். அப்படின்னா அவன் தேடி வருவான் பாரு. கண்டிப்பா அவன் உன்னை தேடி வருவான். என்ன சீதா நீயும் இப்படி பேசுற? உண்மையை தாங்க சொல்றேன். உங்களையே எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்தை மறக்கிற நீங்க என்னையும் என்ன பத்தின விஷயங்களை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும். எந்த நிபந்தனையும் இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு தாங்க நம்மள இவ்வளவு நாளா வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு அன்பதான் பாரதியும் அவ புருஷன் மேல வச்சிருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்திய அந்த ஆண்டவன் கூட கண்டுக்காம விடலாங்க. ஆனா அந்த அன்பு கைவிடாது. நிச்சயமா ஒரு நாள் அவனே இவளை தேடி வருவான். அப்போ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றியா? விதி என்ன நினைக்குதோ அதுதாங்க நடக்கும். ஆனா அது நல்லதாதான் நடக்கும்னு நான் நம்புறேன். உன் நல்ல மனசுக்கு நீ நல்லாதான் இருப்ப. இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நல்லது நடக்கும். நாங்க என்னென்னமோ யோசிச்சு வந்தோம். ஆனா இங்க என்னென்னமோ நடக்குது. சீதா சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும்னு நம்புவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.